வணக்கம், வெல்கம் டு சித்ராமுரளிஸ் கிச்சன். இப்போ தான் வந்து யோகா கிளாஸ் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் போய் சமையல் பண்ண போகிறோம். இன்றைக்கி மண்டே இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸான ஒரு vlog தான். நான் காலையிலேருந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன், சோம்பேறியாக கூட இருக்கலாம்னு சொல்லிக்கலாம். இப்போ போனோடனே ரொம்ப சிம்பிளாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரசம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ரசம், ஒரு சின்ன சிம்பிள் சமையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க கீழே போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். காலையிலேயே சொல்லியிருந்தேன் ரொம்ப சிம்பிள் ரசம், ரொம்ப நாளாக வைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி ரசம் தான் வைக்க போகிறேன். பூண்டெல்லாம் தட்டி போட்டு ஒரு ரசம் தான் வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல என்ன நல்லா அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம் ஒரு 1 டீஸ்பூன், ஒரே ஒரு பச்சை மிளகா. சின்னதாக இருக்க பெருசாக இருந்தது அதனால் நான் பாதி பச்சை மிளகா போட்டிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 6 பல்லு பூண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒன்று பாதிமா கோர்ஸாக அரைச்சிட்டோம். பக்கம் ரசத்துக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நெய் விட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. நான் வந்து வடகம் தான் தாளிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வடகம் இருந்தால் வடகம் தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்பயும் போல் கடுகு கொஞ்சம் சீரகம் வந்து தாளிச்சிக்கலாம். வடகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, கோர்ஸா பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, தனியா அது சேர்த்துடலாம். அது லைட்டாக அந்த நெய்லேயே ஒரு பெரட்டிட்டு ஒரே ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, உப்பு, மிக்ஸி ஜாரை வந்து அந்த தண்ணி கொஞ்சம் விட்டுறேன். இந்த பக்கம் கடாயை வந்து பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கத்திரிக்காய் கறி தான் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுது. ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுறேன். ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் ரசத்துக்கு வந்து புளி தண்ணி கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம விடும்போது தண்ணி வந்து அந்த பொங்கி வரா மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அப்போ வந்து கொதிக்க விடக்கூடாது. நம்ம ஒரு கொதி வரட்டும். அது மாதிரி கத்திரிக்காய் வந்து நீட்டாக வாக்கும் கட் பண்ணலாம். பட் எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த பொடி போட்ட கறி பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ நான் ஏற்கனவே வந்து கசகசா பொடி கொஞ்சம் அரைச்சி வச்சிருந்தேன், அது இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய்க்கு ஒரு வாட்டி பொடி அரைச்சா அது இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். நிறைய பேர் கசகசா பொடி வந்து எப்படி அரைக்கிறது கேட்டிருக்கீங்க. அந்த ப்ளாகில் போடுறதுனால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு தனி ரெசிபியாக அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் அதை வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு அந்த தண்ணி வந்து நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். ரசத்துக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு அதுதான் கலக்கி வச்சு உப்பெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டாச்சு. நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் கறி வதக்கிடலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இன்னைக்கு கத்திரிக்காய் கறி தான். நீங்கள் எப்பயுமே சொல்றீங்கல்ல இந்த மாதிரி கட் பண்ண இந்த மாதிரி கட் பண்ண, அதனால அதே தான். இல்லை இது வந்து நீங்கள் பொடி போட்ட கறி பண்ணுறதுனால அது பண்ண இப்படி பண்ணாதான் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. சரி, அதுக்காக உங்களுக்காக அப்படியே கட் பண்ணிட்டேன். அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த பக்கமும் ரசம் வந்து பொங்கிடுத்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ரசம் வந்து ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம், அவ்வளோதான்.
நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிட்டோம். நம்ம வந்து கலகல ரசம் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்து பண்ணியிருப்பேன், நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கலகல ரசத்தோட ஸ்லைட் ஒரு வேரியேஷன் தான் வந்து இந்த ரசம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அந்த வடகம் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வடகம் அப்படி வடகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு சீரகம் இருக்கவே இருக்கு நம்ம வீட்டில். ஸோ கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பக்கம் வந்து கொஞ்சோண்டு சின்ன பூசணிக்காய் இருக்குது, புளியுண்டு, அதுவும் கேரட்டும் சேர்த்து நான் வந்து இன்னைக்கு கூட்டு மாதிரி பண்ணால பாசிப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடியும் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் போட்டு அலம்பிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வேக வச்சுக்கலாம். மஞ்சப்பொடி டெய்லி நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி தான் கூட்டு, அதில் ஒன்றும் வேரியேஷன்லாம் பெருசாக பண்ணல. நான் பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் வெந்துடுது. இப்போ இதில் வந்து சின்ன பீஸ் வந்து பூசணிக்காய் இருந்தது, ஸோ அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் வெந்தெடுத்து நம்ம அந்த பொடி சேர்த்துடலாம். இது வந்து கசகசா பொடி, அப்புறம் தேங்காய் வறுத்த அரைச்ச பொடி, எல்லாம் மிக்சிங். வத்த குழம்பு பொடி எல்லாமே மிக்சிங் தான் இந்த பொடி. ஸோ அதை சேர்த்துருக்கேன். நான் உங்களுக்கு கசகசா பொடி கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி முடிஞ்சுன்னா தனியாக வீடியோ உங்களுக்கு ஒன்று போடுறேன். நான் நிறைய பேர் வந்து அந்த பொடி என்னால் கண்டுபிடிக்க முடியல, வ்ளாகில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் கறி வந்து ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் வந்து கேரட்டும் பூசணிக்காயும் வேகட்டும். அதுக்கும் வந்து இந்த பொடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேங்காய் வருது அரைச்சி விட்டு எதுவுமே பண்ண போகிறோம். இந்த பொடி அப்படியே மேலாக போட்டு தாளிச்சு கொட்டி முடிச்சிட போகிறோம். வெந்த உடனே பார்க்கலாம். கேரட்டும் பூசணிக்காயும் வெந்துடுது. ஸோ இப்போ நம்ம இந்த பொடியை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து மிக்சிங் பொடிங்க. நம்ம வந்து வத்த குழம்புக்கு பொடி வறுத்து அரைச்சோமா அது, அப்புறம் கசகசா பொடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கத்திரிக்காய்க்கும் போட்டாச்சு, இப்போ கூட்டுக்கும் போட்டாச்சு. இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா இது வெறும் கலந்து சாப்பிட்றதுக்கு, வத்த குழம்பு வைக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு, காய்க்கு என்ன பண்ணுறோமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல் இன் ஒன். அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து இழுப்பக்கரண்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது வந்து தாளிச்சிக்கலாம். மேலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், உப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கூட்டில். நம்மளுடைய கேரட்டு பூசணிக்காய் போட்டால் கூட்டு ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்து கலகல ரசம்னு சொல்லலாம். அதில் இருந்து செகண்ட் வேரியேஷன். ஸோ கலகல ரசம் ரெடி. கத்திரிக்காய் வந்து பொடி போட்ட கறி. இந்த பொடி எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் உங்களுக்கு. அப்புறம் கேரட்டும் பூசணிக்காயும் போட்டால் கூட்டு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் வந்து பீனட் பேபிகார்ன் கிறிஸ்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 6 பேபிகார்னை வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, அது வந்து பச்சை வேர்க்கடலை தான், வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை கோர்ஸாக வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பேபிகார்ன் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இது கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு தோலும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வேர்க்கடலையில். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து பேபிகார்ன், அப்புறம் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் வந்து 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ஒரு 3 டீஸ்பூன்,
ரவை 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு உப்பு, ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, ஆம்ச்சூர் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் இது, அப்புறம் சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன். முதல்ல இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் மாவெல்லாம் சேர்ந்து இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட மாவு எல்லாமே இந்த மாதிரி சேர்ந்து இருக்கணும். இப்போ இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுருந்தோம், அதுவும் நல்லா காஞ்செடுத்து பொரிச்சிடலாம். நல்லா கோல்டன் கலரில் வந்துடுத்து எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் பேபிகார்னும் சேர்ந்தது, கிறிஸ்பி பேபிகார்ன் வேர்க்கடலை வந்து ரெடி ஆகிடுது. சத்தம் கேட்குதுல, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து பொரிச்சிட்டு ஒன்று சாப்பிட்டிங்கன்னா அடுத்தடுத்து சாப்பிட தூண்டும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 4-5 சாப்பிட்டு முடிச்சுட்டுருவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்தேன். வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பசங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். இன்றைக்கி காலையிலேயே லேட்டாக தான் சமைச்சேன். ஸோ இன்றைக்கி ரசம், அதாவது கலகல ரசம் ஒரு செகண்ட் வேரியேஷனில். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் பொடி போட்ட கறி கூட்டு, அவ்வளோதான் பண்ணேன் நான். ஸோ அந்த கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதுனால இன்றைக்கி மத்தியானம் எதுவும் டிஃபன் பண்ணல, மாம்பழம் தான் கட் பண்ணுறேன். ஸோ அதான் சாப்பிட போகிறோம். அப்புறம் டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுவும் வந்து டீ குடிக்கும்போது ஆளுக்கு ஒரு 2 எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதுவும் நான் இப்போயே பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இன்றைக்கி காலையில் கலகல ரசம் செகண்ட் வேரியேஷன் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடுகு சீரகம் மாத்திரம் தாளிச்சாலே போதும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேர்க்கடலை பேபிகார்ன் கிறிஸ்பி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட அடுத்தடுத்து சாப்பிடணும்னு நமக்கு டெம்ப்ட் பண்ணும். ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.